எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் துதிக்கு பாத்திரர்? அவர் ஒருவரே பாத்திரர். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர். சிலுவையில் மரித்து சாவை வென்று பேயை வென்று நோயை வென்று எல்லாவற்றையும் வென்று மீண்டும் உயிரோடு எழுந்து பிதாவிடத்தில் போய் இன்றைக்கு அவருடைய வலது பாரசத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மீண்டும் வர்றார். நம்ம அவரோடு சேர்த்துக்கொள்ள மீண்டும் அவர் வரப்போகிறார். இது நம்முடைய நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கு பாடுகிறோம், கொண்டாடுகிறோம். கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் இது. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இன்றைக்கு உலகத்தில் இருக்கு சொல்லுங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை வீண் என்று நாம் நினைக்கவில்லை. கடவுள் நம்ம வச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறோம். இது அர்த்தமுள்ள விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஏதோ காலத்தை தள்ளுவோன்னு போறதில்லை. நம்ம ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழுகிறோம். கடவுளுக்காக வாழுகிறோம். நம்ம உண்டாக்கிறவர், நம்ம ரட்சித்தவர். பலவித நற்கிரிகளை நாம் இந்த பூமியில செய்யும்படியாகவே நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. சில நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக நம்ம ரட்சித்திருக்கிறார். அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக தான் வாழுவோம். திரும்ப சொல்றீங்க அப்படிதான் வாழ்றீங்கன்னு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏதோ டெய்லி எதிர்த்தோம் போனோம் வந்தோம் அப்படி இல்லை. கடவுள் நீங்கள் வச்சிருக்கிறார். என்னை இந்த விதமாக உண்டாக்கியிருக்கிறார். என்ன ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார், உங்களை ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார். நம்ம யாருமே இன்னொருத்தரை போல கிடையாது. எல்லாரும் தனித்தன்மை உள்ளவர்கள். நம்ம அத்தனை பேரையும் ஒரு ஒரு விதமாக உண்டாக்கியிருக்காரு கர்த்தர். ஏன்னா அவருடைய நோக்கம் உங்களை வச்சு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தினந்தோறும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். என்னை எதுக்காக வச்சிருக்கார், நான் எதற்காக உயிர் வாழ்கிறேன், எதற்காக என்னை ரட்சித்திருக்கிறார், எதுக்காக கர்த்தர் அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம வாழ வேண்டும்.